தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20 வாசிக்கிறோம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பாக தேவைக்கும் அதிகமாக. இன்றைக்கு மனிதர்கள் வாழக்கூடிய உலகம் சிறியோர் பெரியோர் எல்லோருக்கும் தேவை இருக்கிறது. ஆனால் தேவைக்கும் அதிகமாக வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய சூழ்நிலை அநேக காரியங்களை நாம் விருப்பப்படுகிறோம். தேவ அற்புதங்களுக்கு முடிவில்லை. அவர் வல்லமை விட நம் தேவைகள் பெரியவைகள் அல்ல. பரலோகத்தின் படைகளை திறந்து நம் தேவைக்கு அதிகமாக தேவன் ஆசீர்வாதங்களை ஊற்றுகிறார். தேவன் நம்மிடம் அதிகமாய் நாம் கேட்டு பெற வேண்டும். ஒருவேளை எதிர்பார்க்கலாம். நமக்கு முக்கிய ஆசீர்வாதத்தை தேவன் அறிகிறார். என்னவென்று ஒரு சில ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். நம் சிங்காசனத்தை சேரும் ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு வழங்கியிருக்கிறார். எத்தகைய துன்பமானாலும் நாம் தனியராய் விடப்படவில்லை. நமக்கு உதவும் தேவன் ஒருவர் இருக்கிறார். நம் விண்ணப்பத்தை கேட்டு நம்மை இக்கட்டிலிருந்து விடுவிக்க நமக்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். இரண்டாவதாக ஆண்டவர் ரட்சிப்பை அருளுகிறார். மாபெரும் ஈவான பாவ மன்னிப்பை நீங்கள் நானும் பெற வேண்டும். சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன் அவருடைய ரட்சிப்பின் கரம் ஒவ்வொருவரையும் தொடுகிறது. இவ்வுலகில் நாம் நம்பிக்கை எழுந்திருக்கலாம். ஆனால் தேவனே நமது நம்பிக்கையாக இருக்கிறார். ஆண்டவர் மூன்றாவதாக நமக்கு அமைதியை தருகிறார். கொந்தளித்த கடலை ஆண்டவர் அங்கே அதற்றினார். ஒருவேளை குழப்பமோ சூறாவளியோ ஏற்படலாம். ஆனால் அதை நீக்கி தேவன் சமாதானத்தை நமக்கு அருளுகிறார். எந்த பிரச்சனையும் அவரால் தீர்க்க முடியும். நான்காவதாக தேவைகளை அனைத்தையும் சந்திக்கிறார். அவர் நம்மேல் சூரியனை உதிக்க செய்கிறார், மழையை பொழிகிறார், விளைச்சலை கட்டியிருக்கிறார், மந்தையை விருத்தியடைய செய்கிறார். தம் மக்கள் இறுதியான பலனை அடையும்படியாக அவர்களை ஆயத்தம் பண்ணுவதை அவர் நோக்கம். நாம் ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்களை முற்றிலும் பிரயோகித்து உள்ளான மனிதனில் பலப்படும்படி புத்தி செல்கிறார். பவுல் விசுவாசத்தினாலே கிறிஸ்து இதயங்களில் வாசமாக இருக்கவும் நம் அன்பிலே வேறொன்றி நிலை பெற்றிருக்கவும் அங்கே புத்தி சொல்கிறார். எனவே தேவனுக்கு பிரியமான அன்பான விசுவாச பிள்ளைகளே, உள்ளான மனிதனுடைய நலனில் தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். எனவே அந்த உள்ளான மனிதன் மூலமாக நாம் ஆவிக்குரிய நிஜங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். அதை ஸ்தோத்திரங்கள் நமக்கு ஆண்டவர் பதிலளிக்கிறார். தேவைக்கும் அதிகமாக தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார். அதில் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.